வணக்கம் மேடம். நீலகிரி மாவட்டம் குன்னூர் அருகே கொளக்கம்பை செங்குட்டோரான் மலைக்கு நேற்று 10 பேர் இளைஞர்கள் தடை செய்யப்பட்ட பகுதியில் அந்த பகுதியில மலை ஏறு பயிற்சி ஏறுவதற்காக அங்கு சென்றுள்ளனர். அப்போது பாத்தீங்கன்னாக்க அந்த பகுதியில தேன் கூடு அமைந்துள்ளதாக கூறப்படுகிறது. அந்த தேன் கூடு கலைந்து இந்த தேனீக்கள் இவர்களை கொத்துவதற்கு வந்துள்ளது. அப்பொழுது பார்த்தோம்னாக்க அந்த வனப்பகுதியில 10 பேரும் ஆங்காங்கே அவர்கள் ஓட்டம் பிடித்தனர். இந்த ஓட்டத்தில் பாத்தீங்கன்னாக்க பல இடங்களுக்கு அவர்கள் அங்கேயும் இங்கேயும் சதிரி போய் உள்ளதாக கூறப்படுகிறது. இந்நிலையில பார்த்தோம்னாக்க ஒருவர் மட்டும் அந்த பகுதியிலிருந்து கீழே விழுந்ததாகவும் தகவல் தெரிவித்தனர். இவர்களை தேடும் பணியில நேற்று இரவு முழுவதும் தேடும் பணியில் ஈடுபட்டனர். அப்பொழுது பாத்தீங்கன்னாக்க நேற்று இரவு ஆன காரணத்தினால் அந்த வனப்பகுதியில வனவிலங்குகளோட அச்சத்து அதிகமாக உள்ளது. அதனால் பாத்தீங்கன்னாக்க நேற்று இரவு கிட்டத்தட்ட ஒரு 8 மணி அளவில் இந்த தேடுதல் பணி நிறுத்தி வைக்கப்பட்டுள்ளது. மேலும் இந்த பணியானது காலை 6 மணிக்கு மீண்டும் அந்த தேடும் பணியில ஈடுபட்டு வந்தனர். அப்பொழுது பாத்தீங்கன்னாக்க வனத்துறையினர், காவல்துறையினர் அந்த பணியில் ஈடுபட்டனர். அப்பொழுது ட்ரோன் கேமரா மூலமாக இந்த நபரை தேடும் பணியில் ஈடுபட்டனர். அப்பொழுது அடர்ந்த வனப்பகுதிக்குள் இவர் மூஞ்சியில் முகத்தில் முழுவதும் காயம் ஏற்பட்டுள்ளது. அந்த காயம் ஏற்பட்டு இறந்துள்ளது கண்டறியப்பட்டது. உடனடியாக வனத்துறையினரும் தீயணைப்பு துறையினரும் அடர்ந்த வனப்பகுதியில் அவரை போய் பார்த்து அவரை மீட்டு தற்போது அவரை கொளக்கம்பை அரசு மருத்துவமனையில் பிரேத பரிசோதனைக்காக வைக்கப்பட்டுள்ளது. மேலும் காவல்துறையினர் இந்த வழக்கு பதிவு செய்து தடை செய்ய பகுதியில் இவர்கள் எதற்காக சென்று உள்ளனர் என்று தற்போது விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர்.